மே மாசம் இலையுதிர் காலம். ஆமென். ஜூன் மாசம் எல்லா மரமும் துளிர் விடுற காலம். ஆமென். கோடை காலம் போய் ஒரு குளிர்காலமும் வசந்த காலமும் நம்ம சபைக்கு ஆரம்பமாயிட்டது. நல்ல கைத்தட்டி பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க கையில சீக்கிரமா நான் கொடுக்குறேன். ஏன்னா உலகம் முழுவதுக்கும் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு பாத்திரம், தேவன் விரும்புகிற பாத்திரம். அவர் விரும்புகிற பாத்திரம் இல்லை, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரம். எவ்வளோ சபைகளுக்கு ஒரு இடமே கிடைக்காது. தவறு இருக்கிறாங்க, எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு நீங்க வாங்க பாஸ்டர் கேட்குறாங்க. பட் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபையின் காலம். நான் பாஸ்டர் அவ்வளோ அருமையா இன்னைக்கு காலையில் கூட பாண்டிச்சேரியில் ஒரு 3 மணி நேரம் அங்கே ஆராதனை நடத்திட்டு வந்திருக்காங்க பாஸ்டர். அவர் 16 வயசுல சர்ச்சில் காலையில் 7லேருந்து 9 மணி வரைக்கும் அங்கே நல்ல ஒரு ஆராதனை நடத்திட்டு இந்த கலை கூட வந்திருந்தாங்க. அதனால அப்படிப்பட்ட தாசன் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சி, அப்படியே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அது நல்ல ஒரு ஆராதனை வீரன், தேவன் இந்த காலத்தில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தாவீது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேக இடங்களிலே தாவீது கிணறத்தை எடுத்து வாசித்த பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளை அநேக இந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பொழுது இன்னைக்கு அநேக கட்டுகள், அநேக பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் எல்லாமே இந்த பாடல்கள் மூலமா விடுதலை ஆகி போறாங்க. ஜனங்க கரங்களை கட்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம், போகிற இடமெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரம். இன்னைக்கு அவர் கையில் நான் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி பாசனம் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசேஷமாய் உங்கள் மத்தியிலே தொடர்ந்து போன வருஷத்துல 2 முறை வந்து நினைக்கிறேன். என்ன வருதுன்னு இந்த வருஷத்துல 1 முறை வந்திருக்கேன். உண்மையாகவே ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி ஆகிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற மிகுந்த வாரத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவதாசனையும் குடும்பத்தையும் தேவன் வர்த்திக்கப்படுவாராக. விசேஷமாக இந்த நாளிலும் கூட்டத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் வர்த்திக்கப்படுவாராக. அல்லேலூயா. நிச்சயமாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் உண்டாக இருக்கும்படி தேவன் உதவி செய்வாராக. ஆமென். பாஸ்டர் பாடினார்கள், உள்ளங்காய் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனை.
ஹalleluya. நல்லா பாடுறாங்க. நல்ல கொஞ்சம் டியூன் தான் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி ரொம்ப நைஸ். அவரை போல் நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா பாஸ்டுக்கு ஒரு 60 இருக்குமா? 60. அவர் 60 இல்லை, இப்போ 20. ஹalleluya. ஆண்டவர் வந்து அந்த வாய்ஸ் வந்து 60 வாய்ஸ் சொன்னா கொஞ்சம் தள்ளாடி தருமா. ஆனால் தேவ மனிதனை எப்பவுமே கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்க எப்பவுமே வாலிபனா தான் இருப்பாங்க. ஹalleluya. காலேபுக்கு எகிப்திலிருந்து புறப்படும்போது எப்படி இருந்த பலன், அதே பலன் தான் காலேபுக்கு தேவன் கொடுத்து வச்சிருந்தார். ஆமென். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் காண்டாமிருகத்தின் பலன் பழைய ஏற்பட்ட கால பலன். நான் புதிய ஏற்பட்ட கால பலன் என்ன தெரியுமா? 2 பலன் இருக்குது. ஒன்று கிறிஸ்துவின் பலன், இன்னொன்று பரிசுத்த ஆவியினுடைய பலன். ஹalleluya. ஹalleluya. முதல் சபை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பலன் தான் இறங்கிச்சு. ஆமென். ஹalleluya. பவுல் சொல்லும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின போது அவர்கள் கூடியிருந்த இடம் முழுவதும் அசைந்தது. அவர்கள் பலனடைந்து சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். ஆமென். ஒரு பாடல், புது பாடலை நான் பாடி தேவனை துதிக்க விரும்புகிறேன். உம்மை விட்டு நான் எங்கே போவேன், உம்மை விட்டா எனக்கு நான் நஷ்டமாயிடுவேன். உலகத்துல யாரை விட்டு போலாம், ஆனா ஆண்டவரை விட்டு ஒரு மனுஷன் போயிட்டான்னா முடிவில்லாத நஷ்டம். என்ன நஷ்டம்? முடிவில்லாத நஷ்டம். ஏனென்றால் இயேசு ஒருவர் தான் எல்லா நஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சமாதானம், நம்முடைய நன்மை, நம்முடைய உயர்வு, நமக்கு சுகம், எல்லா ஆசீர்வாதமும் பரலோகத்தின் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. வேறு எங்கும் கிடையாது இந்த உலகத்துல. சொல்லுங்க, உன்னுடைய உயர்வு பரலோகத்தில் இருக்குது, உன் சமாதானம் பரலோகத்தில் இருக்குது, உன் நன்மை பரலோகம். அவரை விட்டு போனா என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அவருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மைகளை கொடுக்கிறவர். ஹalleluya. நான் பார்த்து சொல்றேன்ப்பா, உண்மை விட்டு எங்க போவோம்பா? வாழ்வில்லை, வழி இல்லை, நீர் இங்கு எனக்கு யாருமே இல்லை. உம்மை விட்டு நான் இங்கே போவேன், உம்மை விட்டால் நான் நஷ்டமாவேன். உம்மை விட்டு நான் இங்கே போவேன், உம்மை விட்டால் நான் நஷ்டமாவேன். வாழ்வில்லப்பா, வழியில்லப்பா,
மனுஷன் நிலைநிறுத்த முடியும். மனுஷன் தான், தெய்வம் தான். அல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு மாத்திரம். நம்மை கைவிட்ட உலகம் சொல்ல யார் என்னை நிலைப்படுத்த முடியும்? கொஞ்சம் ரைஸ் பண்ண வாய்ஸ். அல்லேலூயா. Thank you Jesus, wonderful Lord. பாடுவோமா? பரலோகில் உம்மை என்று யார் உண்டையா, பூலோகி உம்மை தவிர உம்மை. பாடுவோம். பரலோகில் உம்மை என்று யார் உண்டையா, பூலோகி உம்மை தவிர உம்மை. ஓ பூமியில வந்தாலும் நீதானையா, பரலோகம் சென்றாலும் நீதானையா, என் நீர்கள் யாவையும் துடைத்திடுவே, கண்மணி போல் என்னை காத்திடுவே, கண்மணி போல் என்னை காத்திடுவே, கண்மணி போல் என்னை காத்திடுவே. ஏசையா, 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 சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எல்லா ஜீவனுடைய கண்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கையை நீட்டு அவையெல்லாம் திருத்தி அவருடைய முகத்தை மறைத்துக் கொண்டார், அவையெல்லாம் திகைத்து போய்விடும். எல்லா ஜீவனின் கண்கள் எல்லாம் உம்மை தான் நோக்கி பார்க்கின்றன. எல்லா ஜீவனின் கண்கள் எல்லாம் உம்மை தான் நோக்கி பார்க்கின்றன. நன்மையானவைகளை திருப்தியாகும்
வழி இருக்கிறது. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருள். ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். இதை தவிர வேறு வழியே இல்லை. ஜீவனுக்குரிய வழி இயேசு, மரணத்துக்குரிய வழி பிசாசு, நஷ்டத்துக்குரிய வழி பிசாசு, லாபத்துக்குரிய வழி இயேசு. இந்த ரெண்டு வழியை தவிர வேறு வழி இல்லை. இந்த வழியை விட்டு வேற வழியில போனோம், மரண வழி. அந்த மரணம் நித்திய நஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து விடும், நித்திய லட்சியை கொண்டு வந்து விடும், நித்திய கண்ணீரை கொண்டு வந்து விடும், நித்திய மனவேதனை கொண்டு வந்து விடும். 60 வருஷமே நம்மளால தாக்கு பிடிக்க முடியல இந்த உலகத்துல. சஞ்சலம், பருத்தம், அப்படிப்பட்ட நிறைந்த உலகத்தில் 60 வருஷம் 70 வருஷத்திலே எவ்வளோ சலிச்சு போறோம். ஆனா நரகத்துல இரவு என்பதில்லை, பகல் என்பதில்லை. சதா காலங்களில் பாதிக்கப்படுவார்களாம் கோடிக்கணக்கான அசுத்தாரிகள். அவ்வளோ இருள், மனிதர்கள் அழுது 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 புலம்புவார்கள். அக்னி கடல் அவர்களை பாதித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நீங்கள் நானும் போகக்கூடாது என்பதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக தன் சரீரத்தையே ஹல்லேலூயா பணைய வைத்து, தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து உன்னை மீட்டெடுக்கும்படியாக வந்த தேவகுமார். அவரை விட்டு போனா நம்ம என்ன ஆயிடும்? நிச்சயமா நஷ்டமாயிடும். சொல்லுங்க, உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா. யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என் நம்பிக்கை. ஏன்னா என் ஆண்டவர் கொன்று போடுகிறவர் இல்லை. அதனால யோபுக்கு தெரியும், நம்முடைய தேவன் அழிக்கிறவர் அல்ல. அவரிடத்தில் மிகுந்த இரக்கங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் மிகுந்த இரக்கங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. வாழ்த்துக்கள். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நம்முடைய தேவனிடத்தில் கரைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய தேவன் யார்? மிகுந்த இரக்கம் உள்ளவர். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்கிறது? உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினா, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். இந்த வசனத்துல 3 காரியம். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். இதுதான் நம்முடைய தெய்வம். நம்முடைய தெய்வம் கைவிடுகிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல, மறக்கிறவர் அல்ல. இதுல ஒரு பாட்டு வந்தது. ஆனா இப்ப நான் பாட மாட்டேன், நிறைய பாட்டு தான் பாட வேண்டியது. அல்லேலூயா. சொல்லிக்கும் பொழுது ஒரு பாட்டு வந்தது, வசனத்தை வச்சு அப்படியே பாட்டு வந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அப்படின்னா இப்பொழுது நம்ம ஒடுக்கினவனை நம்ம ஒடுக்க போறோம். ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பல விதத்தை நெருக்கத்தை கொண்டு வந்து எப்படியாயினும் நம்ம சந்தோஷமா இருக்கிறது நமக்கு பிடிக்காது. உலகத்திலே அவன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே இந்த உலகத்துல சுத்தி தீவிரம் பிசாசு. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்தா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கணவனுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்துருவோம். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆனா பிசாசுனுடைய வேலை என்ன? இந்த மனுஷன் எல்லாம் சாகணும், அவன் எல்லாம் அழியணும், அவன் அழணும், அவன் அழகையை பார்த்து சிரிக்கணும், அவனுக்கு சிரிக்கணும். நம்ம அழகத்தை பார்த்தா பிசாசுக்கு சிரிப்பு. ஆனா நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவன் அழுது கொண்டிருப்பான். அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்தை யாவனாலும் பறிக்க முடியாது, நம்முடைய சமாதானத்தை யாராலும் பறிக்க முடியாது, ஒருவரும் என் கையிலிருந்து உங்களை பறிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் மனவேதனை உண்டாக்கணும், எப்படி ஆகிலும் அவருடைய இருதயத்தை கலங்க பண்ணணும்.
மனமடிவாக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கமா இருக்கு. யோசேப்பை மூலமா ஒரு பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருந்தார். யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்த போது என்ன செய்த? சிறைச்சாலையில பிசாசு மனிதர்களை ஏவி வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனால் யோசேப்புடைய வில் உறுதியாக நின்றதா? மனமடிவாக்கினார்கள். 13 ஆண்டுகளாக அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாக நின்றதுக்கு காரணம் கர்த்தர் சிறைச்சாலையிலே யோசிப்போடு இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடல் பாட போறோம். ஒழுக்கினவன் ஒழிஞ்சு போக போறான். ஈமைனர் உன்னை ஒழுக்கினவன் ஒழிஞ்சு போனா. அதுக்கு வசனத்தை வச்சுட்டு பாடலாமா? ஏசாயா தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 2-5. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 2-5 இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரர்களாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் அக்காலத்திலே ஒடுக்கினவன் உன்னை ஒடுக்கினவன் ஒழிஞ்சு போனான். ஒழிஞ்சு போக எப்படி? துஷ்டனுடைய தண்டாயுதமும் அரசாங்கனுடைய செங்கோலையும் தேவன் முறித்து போட போகிறார். இந்த ஆண்டு விழாவில் நமக்கு ஒரு நீதியின் செங்கோல் பிறக்க போகிறது. சமாதானத்தின் தேவன் வரப்பட்டும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. ஹல்லேலூயா, நீங்காத ஒரு செங்கோலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா செங்கோல்களையும் விழுங்கி போடுகிற செங்கோல், எகிப்தினுடைய மந்திரவாதிகளுடைய கோள்களை விழுங்கி போடுகிற செங்கோல், மரணத்தை ஜெயித்த செங்கோல், பாதாளத்தை ஜெயித்த செங்கோலை, நீதியின் செங்கோலை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி புதுசாக விசுவாசிங்க. டவுசர்லாம் போடக்கூடாது. சர்ச்சுக்கு நல்லா டீசெண்டாக வரணும். ஆண்டோடைய சமூகத்து வரும். ஸ்கூல் போக முடியுமா? அப்படி கடவுளுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அவ்வளோதான் நம்ம கிட்ட கணப்படுத்தலாம். பயத்தோடு வரணும். ஆடைகள்ல ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். நல்லா நம்முடைய மானத்தை மூடி நல்லா கத்தரை நல்ல பரிசுத்த அழகத்தோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரிம்மா, இப்ப நம்ம போகலாம். ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே. உன்னை ஒடுக்கினவன் ஒழிந்து போனா. உன்னை ஒடுக்கினவன் ஒழிஞ்சு போனா. அவன் அரசான செங்கோலும் ஒழிந்து போனா. அவன்
உன்னை ஒடுக்கினவன், உன்னை ஒடுக்கினவன். எதை ஒடுக்கினா சிஸ்டர்? எதை ஒடுக்கினா பிரதர்? விசுவாசத்தை ஒடுக்கினானே, உன் ஜெபத்தை ஒடுக்கினானே, தேவன் அண்ட விடாதபடிக்கு ஒடுக்கினானே, உன்னை வேற வழியை திருப்பினானே. கவனம் பார்த்து சொல்லுங்க. வியாதியை கொண்டு ஒடுக்கினானே, வருத்தத்தை கொண்டு ஒடுக்கினானே, உன்னை வாழ விடாதபடிக்கு ஒடுக்கினானே. அவனை பார்த்து சொல்லுங்க, ஏ ஒடுக்கினவனே, நான் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஒடுக்கினவன், நீ ஒழிஞ்சு போற. எப்படி ஒழிஞ்சு போப்ப தெரியுமா? அரசாண்டவனுடைய சிங்கம், துஷ்டனுடைய தண்டாயுதமும் அரசாண்டவனுடைய செங்கோலையும் அவன் முறித்து போட போகிறார். ஒவ்வொரு சொல்லும் உங்கள் வாழ்க்கையில் செங்கோல் இன்னைக்கு புரியுது. குடும்பத்தில் செங்கோல், யாருடைய செங்கோல்? பிசாசுடைய செங்கோல், அதிகாரத்தின் செங்கோல் முறியட்டும், முறியட்டும். வியாதி என்ற செங்கோல், அடிமைத்தனத்தை என்ற செங்கோல் முறிக்கப்படட்டும். யாருடைய அடிமைத்தனத்தின் செங்கோல் முறிக்கப்படட்டும். முறியுது.
அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் இடுக்கமில்லாத ஒடுக்கமில்லாத விசாலத்தை தேவனுக்கு கொடுக்க போகிறார். யோபின் புஸ்தகம் 36:16 சொல்கிறது, அப்படியே உம்மையும் ஆசிப்போம் ரசத்தை, அப்படி உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஒடுக்கமில்லாத தம்பி, தம்பி பக்கத்துல தம்பின்னா தம்பி சொல்லுங்க, அண்ணனா அண்ணன் சொல்லுங்க, அங்கிள் அங்கிள் சொல்லுங்க, தங்கச்சின்னு தங்கச்சி அக்கா சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ஒடுக்கமில்லாத விசாலத்தை சொல்லி. எப்படிப்பட்ட விசாலம்? ஒழுக்கமே இல்லாத விசாலம். ஏன்னா ஒழுக்கிறவன் ஒழிஞ்சு போயிட்டான். ஆனா இப்ப என்ன இருக்குது? ஒழுக்கம் இல்லாத விசாலத்தை தேவன் நமக்கு கொடுக்க போறார். சொல்லுங்க, பாடுவோமா? உன்னை ஒடுக்கினவன் அவன் ஒழிஞ்சு போனா, அவன் ஒழிஞ்சு போனா, அவன் ஒழிஞ்சு போனா, துஷ்டனின் தண்டாயுதங்கள் அவனை சாண்ட சிங்கோடு புரிந்தது. ஹல்லேலூயா. பாடல் நல்ல செய்து முடிந்தவர்கள் படங்கள் படிக்கிட்டு பாடாய் கிடந்த தேசம் ஃபேவரட் சாங். பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துடைய வாசகத்தை பாடாய் கிடந்த தேசம் இப்ப கோதுமையா நெருக்கிறதா கோதுமையா? கோதுமை. ஓ வண்டர்ஃபுல். அல்லேலூயா. நல்ல களஞ்சம் நிலப்பட்ட, அதுபோல சபை நிலப்பட்டப்பா. வண்டர்ஃபுல்லா.
உடன்படிக்கை நினைவு கூறுகிற தெய்வமே, நாளைக்கு அந்த பிள்ளைகள் ஆண்டவர்களை கொண்டு இருக்கிறாப்பா. மகிழ்ச்சி இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும் அப்பா. சொல்லுவோம், இலையும் இல்லாம கனியும் இல்லாம பட்டு போன மரத்து போல இருந்து உங்களை நாளைக்கு இன்றைக்கு கதை பச்சை மரங்கள் வாழ்வு
துவங்கி உச்சந்தலை மட்டும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வேதனையோ மகனே கொடிய வேதனையோ மகனே சுகவாழ்வு இன்று சுகவாழ்வு சுகவாழ்வு இன்று துணித்தது சுகவாழ்வு இன்று வந்தது சுகவாழ்வு இன்று துணித்தது சுகவாழ்வு இன்று வந்தது. Hallelujah. சுகவாழ்வுகளுக்கு கொடுக்கிறது, குருவாழ்வுகளுக்கு கொடுக்கிறது. தாய்ப்பொருளுக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பட்டு போன தன்மைகள் எல்லாம் மாறி போன ஒரு புதிய ஆரம்பத்தை கற்றுக் கொடுக்கிறார்.